Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சாரி பேபி. இந்த திரைப்படம் வெளியான 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவா விக்டர். இந்த திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறதும் அவங்க தான் ஈவா விக்டர். அவங்க ஆக்னஸ் என்ற ரோல் நடிச்சிருக்காங்க. ஓகே ஃபைனுங்க. சாரி பேபி என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்போங்க. ஆக்னஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காலேஜ் டேஸில் தன்னோட கூட அவரோட ப்ரொஃபஸரால் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணப்படுறாங்க. அசால்ட் பண்ணப்பட்ட அப்புறமா அவங்க லைஃப் எந்த மாதிரி மாறுது, அவங்க என்ன மாதிரி ட்ரௌமாவை அனுபவிக்கிறாங்க, அதை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க, ஆர் எதிர்கொள்ள முயற்சி செய்து அதை எதிர்கொண்டாங்களா கொல்லையா, இல்லை அதை தவிப்போடவே இருக்காங்களா, இதில் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள எந்த மாதிரி ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டாங்க போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற படம் தான் சாரி பேபி. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஒரு 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 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஒரு பியூட்டியாக பார்க்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை வந்து ஒரு ஒரு டார்க் காமெடி டோனில் சொன்னதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தைரியம் வேணும். ஆக்சுவலாக அந்த வகையில் டேரக்டர் வந்து முதல்ல பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட்டான ஒரு பொண்ணோட லைஃப்பை எடுத்து சொல்லும் போது அதை வந்து ஒரு டார்க் காமெடி டோனில் சொல்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். தட் வாஸ் ரியலி சூப்பர் ஒர்க். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தில் வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது சில ஃபன்னியாக இருக்கும். சில விஷயம்லாம் நமக்கு சிரிப்பு வருதா வராதுன்றதை தாண்டி அந்த மூமெண்ட்ஸில் ஃபன்னினஸ் தெரியணும். என்னடா அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் அங்கே விஷயமே. அது பார்க்குற நமக்கு சில இடத்துல ஃபன்னியாக தெரியலாம். பட் அதை அனுபவிச்சுட்டு இருக்க அந்த கேரக்டருக்கு எப்படி, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து சொன்னதுக்கு வந்து முதல்ல டேரக்டருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ட் தென் இந்த படத்தில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு 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 இதுக்கு முன்னாடி இந்த படங்களே நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எப்படின்னு சொல்லலாம்னா, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அசால்ட்டை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அது சம்டைம்ஸ் அவங்க விருப்பப்படாமலே சில இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்கன்றது தான் பாயிண்ட். என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணு நாம் வந்து தொடரோம் அப்படின்னும் போது அது ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அது அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணாருன்றதை அவள் சொல்லுவாள். அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக நான் பார்க்குறேன். என்ன அவன் தொட முற்படம் பண்ணிட்டான். அவன் ஃபஸ்ட்டு எனக்கு முத்தம் கொடுத்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் முத்தம் கொடுக்க முடியாமல் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்து ப்ரொலாங் பண்ணான். இங்கே தொட நான் மறுபடியும் அவனுக்கு முத்தம் கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் ஏன் அவனுக்கு முத்தம் கொடுத்தேன்னா, அந்த முத்தத்தோடு நிறுத்திக்கலாம் தான் முத்தம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொன்னது. அதே மாதிரி அதை மீறி ஒரு பாயிண்டில் அவங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாகவே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இட் வாஸ் ரியலி நைஸ். நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னஸை சுற்றி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், மிக முக்கியமாக லிடே என்ற அவங்களோட ஃப்ரெண்டோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆழமாக வந்து ஓரளவுக்காவது, ஆழம் கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்காவது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா ஆக்னஸ் லிடே தான். அந்த ரோலை வந்து பண்ணவங்களும் சரி, அதை வந்து நியமையாக கட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி கேவின் ஒரு கேரக்டர் வரும். ஆக்சுவலி அவரை வந்து எந்த வகையும் ஆக்னஸோட பாய் ஃப்ரெண்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் பக்கத்தில் நைபர். அந்த நைபர் கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிடுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க முழுக்க ஆக்னஸ் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான் அது ஒட்டுமொத்தமே. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து இந்த படத்தில் வந்து இந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக ஆக்னஸாக பண்ண ஈவா விக்டர் ரொம்ப ஒரு சட்டிலாக, ரொம்ப ஒரு நீட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அது உண்மையாகவே படத்தில் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மிக முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் லிடேவோட குழந்தைகிட்ட அவங்க பேசுகிற அந்த டைலாக்ஸ் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆடிட்டிங்காக இருக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. தட் வாஸ் ரியலி வெல் ரிட்டன் அண்ட் சூப்பராக முடித்தாங்க. வந்து அந்த இடம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் கேமராவுக்கு நாமினியாக இருக்குது. அதே மாதிரி டேரக்டர்ஸ் ஃபோர்ட்நைட்டுக்கும் நாமினியாக இருக்குது. அதே போல் க்யூர் பாமுக்கு இந்த படம் வந்து நாமினேட்டாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் சாரி பேபி படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ, இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஆடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.